பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 29ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 Corinthians chapter 7 verse 10. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? 2 விதமான துக்கத்தை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒன்று தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம், இன்னொன்று லௌகீகமான துக்கம். அப்படின்னா உலக பிரகாரமான துக்கம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம துக்கத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலர் நமக்கு நிச்சயமாகவே ஏதோ ஒரு நிமித்தமாக நமக்கு ஒரு சேட்னஸ், நமக்கு ஒரு துக்கம் இருக்கலாம். ஆனால் எந்த விதமான துக்கம் நமக்கு இருக்கிறது? லௌகீகமான துக்கம் இருந்தால் அது மரணத்தை உண்டு பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரணம் என்பது ஒருவேளை ஃபிசிக்கலாக நம்ம மரித்து போகிறது அப்படி இல்லைனா கூட நம்மக்கிட்ட இருக்கிற சந்தோஷம் மரித்து போய் விடுகிறது, நம்மக்கிட்ட இருக்கிற சமாதானம் அப்படியே மரித்து போய் விடுகிறது, விசுவாசம் மரித்து போய் விடுகிறது. நம்ம துக்கப்படப்பட ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் என்ன ஆகுது? மரித்து போயிடுது. அப்படி தானே? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், லௌகீக துக்கம் என்பது நமக்கு வேண்டாம். ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்னு இன்னொரு துக்கத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். அது எப்படிப்பட்ட துக்கமா? அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அது மனம் திரும்புதலை உண்டாக்குது. அப்போ மனம் திரும்பி நான் இரட்சிப்புக்கு ஏதுவாய் அது நிமித்தம் நான் நடத்தப்படுகிறேன். அது மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் போகிறது. இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்தை குறித்து மனஸ்தாபப்படுகிறோம். ரிக்ரெட்ஸ்ன்ற வேர்டு இல்லை, ரிக்ரெட் பண்ணுறோம். ஐயோ நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஐயோ நான் இப்படி நடந்திருக்கக்கூடாது, நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்கிறோம்? அதை குறித்து யோசித்து, ஐயோ நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே, நான் ஏன் இப்படி பண்ணல, நான் இப்படி பேசியிருக்கலாம், நான் ஏன் அந்த வார்த்தையை நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். யூஷுவலாகவே சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லி. எப்படின்னா என்னென்னா, பேசிடுவோம், அதுக்கப்புறமா உட்காந்து நம்ம யோசிப்போம், ஐயோ நான் ஏன் இப்படி பேசினேன், நான் இப்படி ஏன் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை, அது மனஸ்தாபப்படுகிறோம். அப்போது இந்த தேவனுக்கேற்ற துக்கம் என்ன செய்யுமா பிரியமானவர்களே? நம்மளை மனஸ்தாபப்படுகிறதுக்கு ஏதுவே இருக்காதான். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை குறித்து நம்மளுக்கு கரெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த வசனம் என்ன செய்யுது? நம்மளை துக்கத்துக்குள்ளே நடத்த, ஐயோ நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் இப்படி நடக்கணும்னு வசனம் சொல்லுகிறதே, நான் இப்படி நடந்து கொள்ள வேண்டுமே. அப்போ நான் என்ன செய்கிறேன்? அது அந்த துக்கமானது என்னை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துகிறேன். நான் மனஸ்தாபப்படுகிறேன், ஐயோ நான் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், இந்த மாதிரி இந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், இவங்களோட நான் அன்பாக இருப்பேன், அவங்க எனக்கு எவ்வளோ தீமை செய்தாலும் நான் அவங்களோட அன்பாக இருக்கணும் ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அந்த துக்கம் என்னைய ரட்சிப்புக்கு ஏதுவாக என்னை நடத்துகிறது. அல்லேலூயா. மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட துக்கம் நல்லது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் லௌகீகமான துக்கம் அது மரணத்தை உண்டாக்குறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தோம், இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. அதாவது இவர் நிருபம் அன்னைக்கு அவர் எல்லா இடத்துலையும் போய் அவர் பிரசங்கிக்க முடியாது இல்லையா? அப்போஸ்தலர் பவுல் நிருபங்கள் லெட்டர்ஸ் மூலமாக தான் அவர் சர்ச்சஸ்க்கு அநேக காரியங்களை எழுதுறார். அப்போ சில வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள சண்டை இருக்குது, உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது, உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட அசுத்தங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்துங்க அப்படி ரொம்ப கண்டிப்பாக அவர் எழுதுவார். அப்போ அதை குறித்து தான் அவர் சொல்கிறார், நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தோம். அப்போ அந்த நிருபத்தை வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு துக்கம் உண்டாகுது. அவர் சொல்லுகிறார், நான் நிருபத்தினாலே உங்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணி இருந்தோம், அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தோம், இப்பொழுது நான் மனஸ்தாபப்படுகிறது இல்லை.
இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். இப்போ என்னுடைய லெட்டரை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள்லாம் துக்கமாக இருந்தீங்க, ஆனால் நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? அந்த துக்கம் உங்களை மனம் திரும்புதலுக்கு ஏறாக நடத்தி விட்டது. ஆமேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாத படிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைய வேண்டுமாம். தேவனுக்கு ஏற்ற விதமான ஒரு துக்கம், ஒரு காட்லி சாரோ நமக்குள்ளே வரும்போது அது ரிப்பன்டன்ஸில் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அது சால்வேஷனுக்கு நேராக நம்மளை நடத்துது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவனுக்கு ஏற்ற துக்கம் நீங்கள் கொண்டால் அது எனக்கு நலம், ஏனென்றால் அது ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்து விடும். மற்ற துக்கங்கள் எல்லாம் நம்மளுக்கு அழிவை தான் கொண்டு வரும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். தேவனுக்கு ஏற்ற துக்கம், அதைத்தான் அவர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தமான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தோம், அநியாயம் செய்தவனிடத்தில் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவனின் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க துக்கம் அடையணுன்றது அவருடைய எய்ம் கிடையாது. அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும். இப்போ சில ப்ரீச்சர்ஸ், சில போதகர்கள் இல்லை சிலர் நம்மளை கண்டித்து உணர்த்தி பிரசங்கிக்கும் போது, ஐயோ இவங்க பிரசங்கமே என்ன இப்படி இருக்குது, ஒரு சாஃப்டாகவே இல்லை, ஒரு ஜென்டிலாகவே இல்லையே, எப்போ பார்த்தாலும் தப்பையே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது துக்கமாக இருக்குது. ஆனால் அந்த துக்கம் நம்மளை எதுக்கு நேராக நடத்துகிறது பிரியமானவர்களே? அப்படிப்பட்ட போதனைகளில், அப்படிப்பட்ட சபைகளில், அப்படிப்பட்ட கரெக்ஷன்ஸ் என்னை எதுக்கு நேராக நடத்துது? ரட்சிப்புக்கு நேராக நடத்துது. நான் மனம் திரும்புகிற அனுபவத்துக்கு நேராக நடத்துகிறது. பூசை முழுவுகிற இன்னைக்கு அநேக ப்ரீச்சிங்ஸை நம்ம பார்க்குறோம். எல்லாம் ஓகே, பாசிட்டிவ் ப்ரீச்சிங்னு ஒரு ப்ரீச்சிங் போயிட்டுருக்குது. எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைத்து இன்றைக்கி ஃபஸ்ட் எய்ட் போட்டு பூசுகிற எவ்வளவோ ப்ரீச்சர்ஸ் நம்ம யூடியூப்பில் அப்படியே இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதனால் நம்முடைய உள்ளான காயங்கள் குணமாகுதா? இன்றைக்கி உள்ள ஒருத்தருக்கு காயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பேண்டேடை போட்டு ஒரு நியூஸ்பிரனை போட்டு ஒரு பேண்டேடை போட்டு மூடிட்டா அந்த ஊண்டு ஹீல் ஆயிருமா? ஆகாதில்ல. அப்போ அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? உள்ள ஆழமாக போய் ஒரு சின்ன ஒரு சர்ஜரி, ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சும்மா எதையோ மேலே பூசுறதுனால நாங்கள் சரியாவது இல்லை. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சில வார்த்தைகளை கர்த்தர் நம்மளோட பேசும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு துக்கமாக இருக்குது. என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு நான் வந்தா இப்படி பேசுகிறாங்களே, என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளை நம்ம திருத்தி கொள்வதற்கு அது எதுவாக இருக்குதே? ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்கிற தவறு தானே ஆண்டவர் நம்மகிட்ட பேச முடியும். ஏன்னா நம்ம தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் மற்றவங்க ரட்சிக்கப்படலையே. என்னை நான் திருத்தி கொள்வதனால அந்த துக்கம் எனக்கு என்ன உண்டு பண்ணுது? ரட்சிப்பை உண்டு பண்ணுது. லௌகிகமான துக்கம்தான் மரணத்தை உண்டு பண்ணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. அது நான் மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவே இல்லாமல் என்னை நடத்துகிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அப்போ எந்த துக்கம் நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்? ஆண்டவர் சொன்னாங்க இல்லையா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ எந்த துக்கம் சந்தோஷமாக மாறும்? 2 துக்கத்தை இன்றைக்கி நம்ம வாசித்தோம். லௌகிக துக்கம் சந்தோஷமாக மாறாது, அது மரணத்தை தான் உண்டு பண்ணுது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஏனென்றால் நான் என்னை திருத்தி கொள்கிறேன். இந்த வசனத்தை நான் கேட்கும்போது, ஆண்டவரே என்னோட நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாம் ஆண்டவரே, பக்கத்தில் உள்ளவங்களோட இல்லைப்பா, என்கிட்ட தான்ப்பா நீங்கள் பேசுகிறீங்க. நான் இதை சரி பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அதுக்கு பேலன் கொடுங்க. ஆண்டவர் உங்களோட கூட மன்னிப்பை குறித்து பேசுகிறாரா? ஐயோ அவங்கள என்னால் மன்னிக்கவே முடியாது ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறோமா?
அதை குறித்து நம்ம துக்கப்படுகிறோமா, எப்படி அவங்கள மன்னிக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களே, நான் எப்படி அவங்கள மன்னிப்பேன் அப்படின்னு ஒரு துக்கம் நம்ம இருதயத்தில் வருது. ஆனால் அந்த துக்கம் என்னை எதுக்கு நேராய் நடத்துது? என்னை மனம் திரும்ப வைக்கிறது. சரி, அவங்க தான் அப்படி, நீயும் அப்படியா அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறார். அவங்க தான் அப்படி பேசுகிறாங்க, நீ ஏன் மகன் இல்லையா, நீ என்னுடைய மகன் அல்லவா, நீ இப்படி பேசலாமா, உனக்கு ஒரு தகுதி இருக்குதே, உனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, நீ அவங்கள மாதிரி லோவாக இறங்கலாமா? அப்போ நமக்கு என்ன வருது? அந்த துக்கம் என்னை மனஸ்தாபத்துக்கு நேராய் நடத்துது, மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்துது. அதை என்னை ரட்சிக்கிற. சரி ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன், நான் அவங்கள மாதிரி பேச மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரோட ஒப்பந்தம் ஆகி விடுகிறேன். அவங்களுடைய கசப்பு என்னை விட்டு போய் விடுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு எதுவாக என்னை நடத்தினது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா?